வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவி செழியன் அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம். உள்ளாட்சி தேர்தலிலும் மகத்தான வெற்றி அப்படின்னு அதிமுகவினருக்கு ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நேற்றைய தினம் நடந்த பல்வேறு கட்சிகளை சார்ந்த கழக தோழர்களை அவர்கள் இணைத்து கொண்ட நிலையில் முதலமைச்சருடைய பேச்சு புதியதாக சேர்ந்திருக்கிற நம்பி வந்திருக்கிற அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அவர் பேசியிருக்கிறார்களே தவிர, இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசியலில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, மக்கள் தந்திருக்கிற ஆதரவு, இவைகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வெற்றி ஆளுங்கட்சி பெற முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் நம்பி வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்ட ஒரு கட்சியின் தலைமை அப்படி கருத்து சொல்லி அவர்களை பரவசப்படுத்தி வைத்துக் கொள்வது என்பது ஒரு அரசியலில் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு முயற்சி. அதற்கு காரணம், கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வெற்றி, மக்களுக்கு இருந்த செல்வாக்கு இன்றைக்கு அபரீதமாக திட்டக்கிட்ட திமுக கூட்டணி 98 இடங்கள் என்பது ஒரு பாதி இடங்களுக்கு தொடக்கூடிய வகையில் வெற்றி பெற்று மகத்தான ஆதரவோடு இன்றைக்கு இருக்கிற இந்த தருணத்தில் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றியை உறுதி செய்ய முடியும் என்ற ஒரு அச்சமும் முதலமைச்சருக்கும் ஆளுங்கட்சிக்கும் இருக்கிற காரணத்தால் தான் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களை இணைத்துக் கொள்வது, அவர்களுக்கு உற்சாகமூட்டுவது, ஆசை வார்த்தைகளை கூறுவது, நம்பி வாருங்கள் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லுவது, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவோம் நீங்கள் அந்த பொறுப்புகளுக்கு வரலாம் என்று அழைப்பது என்ற அரசியல் வித்தையெல்லாம் தன்னுடைய கட்சி பலத்தை கூட்டிக் கொள்வதற்கு முதலமைச்சர் எடுத்துக்கொள்ளும் ஒரு முயற்சி தானே தவிர, மக்கள் நடைமுறையில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, வேலையில்லா பிரச்சனை, தேர்தல் அறிவிப்பில் அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத தன்மை, பட்ஜெட்டில் அதற்கு சரியான நிதி ஆதாரம் இல்லாத நிலைமை, சட்டமன்ற நிகழ்வுகள் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது தன்னுடைய ஆளுங்கட்சி மக்கள் மத்தியில் வெற்றி பெற்றதற்கு பிறகும் இழந்து கொண்டிருக்கிறது, சரிந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட காரணத்தால் தான் இன்றைக்கு மாற்றுக் கட்சியிலிருந்து 35,000 பேர் சேர்கிறார், 40,000 சேர்கிறார், மீண்டும் சேர்க்க முயற்சி எடுக்கிறோம் என்று ஆள் பிடிக்கிற வேலையை ஆளுங்கட்சி செய்கிறது, தொடர்கிறது. முதலமைச்சர் சேர்க்கிறாங்கன்னு பாக்குறதா இல்ல அதிமுக மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில சேர்றாங்கன்னு புரிஞ்சு, அதாவது தேர்தல் வரை காத்திருந்து 3 மாதத்தில் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையெல்லாம் அரசியலில் வேண்டுமானால் ஆளுங்கட்சிக்காரர்கள் தனக்கு ஒரு வர்ணப்பூச்சி பேசாக பேசுகலாமே தவிர 3 மாதத்தில் அவன் அரசியல் தெளிவு பெற்று வர வேண்டிய அவசியம் என்ன சூழல் என்ன? இன்றைக்கு சேர்ந்திருக்கிற மாற்றுக் கட்சியுடைய நம்முடைய தமாகவை சேர்ந்தவர் சேர்ந்திருக்கிறார், இன்னும் பலர் சேர்ந்திருக்கார். நான் கேட்க விரும்புகிறேன், இந்த 3 மாதத்தில் அதிமுக என்ன சாதித்து விட்டது, அதனால் நான் சேர்கிறேன் என்று வருவதற்கு அது அப்படி அல்ல, ஆள் பிடிக்கிற வேலை. ஒரு ஆளுங்கட்சிக்கு தன் பலத்தை கூட்டிக் கொள்ள காரணத்தையும் சொல்கிறேன். 98 இடங்கள் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. பெரும்பான்மையோடு இருக்க வேண்டிய ஆளுங்கட்சிக்கும் நமக்கும் 20 இடங்கள் தான் வித்தியாசம். எனவே உள்ளாட்சி தேர்தலில் பெருத்த தோல்வி அடைவோம் என தெரிந்துதான் சட்ட திருத்தம் கூட. இதே கடந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் மேயர் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டவர். அதை பேசும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருக்கவங்களுக்கு ஒரு உற்சாகம் தரும் விதமாக தான் முதலமைச்சருடைய பேச்சு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இல்ல, புரட்சி தலைவி அம்மா பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எதுக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது, அச்சப்படுற டைப்பும் உங்களுக்கு கிடையாது. கண்டிப்பா நேற்று நடந்த நிகழ்ச்சி 31,500 பேருக்கு மேல அவங்கவங்க இன்னைக்கு டிஎம்கே மேல இருக்கிற ஈர்ப்புனால சேர்றாங்க. எல்லா கட்சிகளிலிருந்து வந்திருக்காங்க, குறிப்பா திமுக அதிகமா வந்திருக்கிறாங்க. 70 நாட்கள்ல என்ன நடந்தது அப்படின்ற கேள்வியை டாக்டர் அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 70 நாட்கள்ல மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் மத்தியில் இன்னைக்கு நாங்க ஜெயிச்சது 58% தான் அப்படின்னா கூட, அதுவும் கூட இப்ப இந்த 98 134 ரொம்ப மிகைப்படுத்தி ரொம்ப கீழ்நிலையில் இருந்தது, அதுல இருந்து மேல வந்திருக்காங்க. திமுக 23 சீட்டு எடுத்து ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாம இருந்த கட்சி இன்னைக்கு கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அது நிஜம்தான், அதை நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அதனால ஏதோ அவங்கதான் ஆளுங்கட்சிக்கு வந்த மாதிரி அந்த சட்டமன்றத்தில் அவங்க பிஹேவ் பண்றதும் அவங்க செய்யற பல அங்க சேஷ்டைகளும் வித்தியாசம் குறைவுதானே. வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாதானே, ரொம்ப குறைவு இல்லையே. 58%, 158% சாதாரண வெற்றி கிடையாது. உங்களுக்கு இந்த சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் 158%க்கும் குறைய வெற்றி பெற்று ஆளுங்கட்சியா இருந்த கட்சிகள் இருக்கு. இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனாரிட்டி அரசாங்கமாவே அரசாங்கத்தை நடத்திருச்சு 5 வருஷம். உங்களுக்கு தெரியும், 100 சீட்டு கூட ஜெயிக்க முடியாம அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க. சென்ற
பீரியட்ல 2006 2011 அதை நீங்க கம்பேர் பண்றப்போ நீங்க இப்போ நாங்க எடுத்திருக்கிற வெற்றி முழுமையான வெற்றி, கிளியர் மெஜாரிட்டி கவர்மெண்ட். இல்ல மார்ஜின் 1.1% தானே, சதவீதம் அப்படிங்கிறது 1.1%. 1.1% திருப்பி பதிவு வைக்கிறாங்க. திமுகவுக்கு அதிமுகவுக்கு மார்ஜின் வந்து 11%. ஓகே, அவங்க கூட்டணி அமைச்சாங்க, திமுக, காங்கிரஸ், ஐயுஎம்எல். ஆனா நாங்க நின்னது எல்லாமே ரெட்டையில. 41%க்கும் 30%க்கும் வித்தியாசம் 11% கூட மாற்றி 1.1% சொல்லிட்டு வந்து அவங்க ஏதோ ஜெயிச்சு வந்த மாதிரியே அவங்க பிஹேவியர்லாம் பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் அந்த டிவியில காட்டினீங்க. என்ன மாதிரி அங்க சேஷ்டைகள் காட்டப்படுகின்றன அந்த இடத்துல வந்து சபாநாயகரை இழிவுபடுத்தும் விதையில் இதே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து அண்ணன் சொன்னாங்க சட்டமன்ற நிகழ்வுகள்னால ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. கண்டிப்பா அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து திமுக தான் குறிப்பா போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, இந்த வின்னிங் மார்ஜின் வந்து குறைவா இருக்கு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையில கொஞ்சம் அதீத நம்பிக்கையில திமுக கண்டிப்பாக நாங்க உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் நிறைய வெற்றியை பெறுவோம்னு சொல்றாங்களா? அதாவது ஆளுங்கட்சியாக எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, ஒரு 25 ஆண்டு காலம் நடத்தப்படாமல் இருந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தி கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில் அடித்தட்டு மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். இது கடந்த கால வரலாறுகள் தெரியும். இது அரசியல் அபத்துக்காக சொல்லப்படுகிற செய்தியும் அல்ல. இந்த நிலையில் கடந்த முறை இருந்த முதலமைச்சர் 5 ஆண்டு காலம் ஆண்ட பொழுது எந்த அளவிற்கு மேயர் தேர்தல் நடத்தினாரோ அதே அடிப்படை நடத்துவதில் அவர்களுக்கு என்ன பின்னடைவு, அதில் என்ன புதிய விதிமுறை, புதிய அறிவிப்புகள்? ஆக அச்ச உணர்வு இருந்த காரணத்தால் மட்டும்தான் பேரம் பேசியாவது அந்த மேயர் பதவி பெற்றுவிட முடியுமா? விருப்பப்பட்டவரை உட்கார வைக்க வேண்டும், விருப்பப்படாதவரை இறக்கி வைக்க வேண்டும், அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற செயல்பாடுகளின் அச்ச உணர்வு தானே தவிர இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எக்காரணத்தை மட்டும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய தேர்தலாக இருக்கு. இல்ல, ரெண்டு கட்சியுமே நீங்க சொல்றீங்க வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும், திமுக வெற்றி பெறும், இரு தரப்புலமே சொல்வதற்கான காரண இயல்பா எழக்கூடிய கேள்வி என்னன்னா, சட்டமன்ற தேர்தல் மாதிரி கட்சி அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய தேர்தல் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய தேர்தல் இல்லை. இது தனிநபர் செல்வாக்கின் அடிப்படையில் வந்து நடக்கக்கூடிய தேர்தல். இது எப்படி ரெண்டு கட்சிகளுமே வந்து கட்சி சார்பாக இதை வந்து அந்த அனுமானிச்சு இப்படி சொல்றீங்க? பொதுவாக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது பல்வேறு திட்டங்களின் மூலம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் மக்களோடு பின்னி பிணைந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி நிலையிலும் மக்களை விட்டு விலகி விடாமல் அதே பொறுப்பில் இருந்த பணிகளை தொடர்வதும், அரசிடம் அதிகாரிகள் அணுகி அன்றாட தேவைகளை நிவர்த்திகளை செய்யக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய ஆணிவேர்களாக மக்களிடம் நாங்கள் பரவி இருக்கிறோம். எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை அதிகம் வைத்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் இன்னும் பல காரியங்கள் நடந்திருக்கும். ஒரு 25-30 இடங்கள் குறைவாக பெற்றுவிட்ட காரணத்தால் நல்ல வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் பெறவில்லை என்ற ஒரு ஆதங்கமும் இன்றைக்கு பொதுமக்களிடம் இருக்கிற காரணத்தால் உள்ளாட்சி தேர்தல் பொறுத்தவரை ஆளுங்கட்சிக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல், ஒரு பாடம் புகட்டுகிற விதமாக எதிர்க்கட்சி வந்தால் இன்னும் உரிமையாக கேட்கக்கொள்ள வசதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களுக்கு கூடுதலான ஆதரவு தர காத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அது மட்டுமல்ல, ஒரு 25,000 வாக்குகள் மட்டும் தமிழகத்தில் கூடுதலாக பெற்றிருந்தால் ஒரு 25 இடங்கள் நாங்கள் பெற்றிருக்க முடியும். எனவே பெரிய வித்தியாசத்தோடு ஆளுங்கட்சி ஆகிவிட்டோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரக்கூடியது. செல்வாக்கில் அடிப்படையில் இருக்கிற போது திமுக அதிமுக பார்த்து ஓட்டு போடுவாங்களாங்கிறதான் கேள்வி. அங்க கட்சி சார்ந்து ஓட்டு போடுவாங்க, கூட்டணி பலம் இருக்கிறது, அதெல்லாம் இங்க தீர்மானிக்கிறது. திமுக நிர்வாகிகள் மீது மக்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை உள்ளாட்சி தேர்தலில் 82% பொறுப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைச்சது. 1.5 லட்சம் பேருக்கு மேல உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியும், கவுன்சிலர் லெவல், மேயர் லெவல் எல்லா இடத்துலையும் சேர்த்து இந்த 82%. அதுக்கு அடுத்து வந்தது திமுக வந்தது, மூன்றாவது வந்து சுயேட்சைகள் வந்தாங்க. திமுகவை சென்ற முறை ஒரு 10% தான் ஜெயிக்க முடிஞ்சது இந்த உள்ளாட்சி தேர்தல்களில். இந்த முறை எங்களை பொறுத்த வரைக்கும் 100% வெற்றின்னு அம்மா சொல்றது காரணம், இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எழுச்சி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு இயற்கையான ஈர்ப்பு இன்னைக்கு அதிமுக பால் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பல கட்சிகள்ல இருந்து வந்து சேர விரும்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எதிர்காலம் என்று ஒன்று இருந்தால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் என்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. நான் யாரையும் போய் இழுக்கணும். அக்டோபர்ல தேர்தல் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 6 மாத காலம் வந்து உங்களோட ஆட்சியை தீர்மானிக்க போறது இல்ல. நீங்க அது 6 மாத காலம் அப்படின்னு நீங்க பார்க்க போறீங்களா, இல்ல 5.5 வருஷ காலம் நீங்க பார்க்க போறீங்களா? கண்டிப்பா 5.5 வருஷ காலம் தான் பார்ப்போம். ஆனா ஏன்னா மக்களுக்கு அந்த மெமரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 38 நலத்திட்டங்கள், அம்மா நலத்திட்டங்கள் எல்லாமே கண்டினியூ ஆகுது இந்த வருஷத்து இந்த 5 வருடங்கள்லையும். அந்த நலத்திட்டங்களுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் நாங்க நினைக்கிறோம். உள்ளாட்சிகளில் குறிப்பாக சொல்ல போனா
நல்லாட்சி தந்த பல இடங்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். உள்ளாட்சியில் அதோட இன்னும் முக்கியமான விஷயம், உள்ளாட்சிகளுக்கு அதிகமான அலாட்மெண்ட் கொடுக்கறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மத்திய அரசாங்கம் நம்ம கொடுக்கிற பணத்தை குறைச்சா கூட நாம உள்ளாட்சிகளுக்கு கொடுக்கிற பணத்தை அப்படியே வச்சிருக்கோம். 19,000 கோடிக்கு மேல. இல்ல, இதுவரைக்கும் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படல. இன்னும் இலவச பொருட்கள் பல்வேறு இடங்கள்ல போகல. ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடுங்கிறதுலயும் சரியாக இல்லைன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த 5.5 வருட காலமா வச்சிட்டு இருக்க சூழல்ல இது எப்படி சாத்தியம்? அது ஒரு தவறான பிரச்சாரம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், 745 அறிவிக்கைகள் அந்த 110 விதியின் கீழே வந்திருக்கு. இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட். கவர்மெண்டோட என்ன செய்ய போறோம்ன்ற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் தான் அது. அதுல ஒரு 300க்கும் மேற்பட்ட விஷயங்கள் அந்த நிமிஷத்திலே செயல்பாட்டுக்கு வரக்கூடிய அறிவிக்கைகள், நோட்டிபிகேஷன்ஸ். மிச்சம் இருக்கிற அந்த இன்னொரு 350, 355 இது ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு வருஷத்துல நிறைவேறக்கூடிய ப்ராஜெக்ட் இருந்திருக்கு. 5 to 8 வருடங்களில் நிறைவேற்றக்கூடிய இப்ப தென் மாவட்டங்களில் வர இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் அந்த திட்டங்கள் போல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே திட்டப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. 217 திட்டங்களாக உருவெடுக்கப்பட்டு அதுக்கு டிபிஆர் போட்டு, டிஇஎஃப்ஆர் போட்டு, அதுக்கு மேல இப்ப குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல இருந்து பலதுக்கு ஃபண்ட் டை அப் பண்ணி 88 ப்ராஜெக்ட்ஸ் அதுல செயல்பாட்டில் இருக்கு. என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு சட்டமன்றத்திலே நாங்க 5.5 வருட காலம்னு அனுமானிச்சா கூட அத ஒரு திட்டமா பார்த்தா கூட 5.5 ஆண்டு கால பார்வையை தமிழ் மக்கள் பார்ப்பார்கள் என்று தோழர் சொல்லுவது எங்களுக்கு இன்னும் திமுக வெற்றியை உறுதி செய்வதற்கான வாய்ப்பு. ஏனென்றால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இழப்புகள் இந்த தேர்தலில் கூட அறிவித்த அறிவிப்புகள் என்னானது என்று மக்கள் கேட்கிறார்கள். ஸ்மார்ட் போன் வழங்குவோம் எங்கே, பாதி விலையில் ஸ்கூட்டர் எங்கே, கல்வி கடனை ரத்து செய்வோம். ஆக இந்த சூழல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்காளர் மத்தியில் ஆளுங்கட்சி செய்ய தவறிவிட்டது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில ஐயப்பாடு, மாநகராட்சி மேயரை கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லி இருப்பதை போல நகராட்சிக்கு உண்டா குழப்ப நிலை இருக்கிறது, பேரூராட்சிக்கு உண்டா குழப்ப நிலை இருக்கிறது, 50% இடஒதுக்கீடை இந்த தேர்தல் அமுல்படுத்துவார்களா குழப்ப நிலை இருக்கிறது, சுழற்சி முறை உண்டா குழப்ப நிலை இருக்கிறது. ஆக இது போன்ற காரியங்களே வாக்காளர்கள் மத்தியிலும் உள்ளாட்சி பிரதிகளாக அதிமுகவினர் வர நினைத்தாலும் அவர்களை தெளிவுபடுத்தாத ஒரு ஆட்சியாக இருக்கிறது. இந்த ஐயப்பாடுகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாகவும் ஆளுங்கட்சி மீது அதிருப்தியும் உருவாகி இருக்கிறது என்பதற்கான சான்று இதற்கு கூட தோழர் விடை சொல்ல இன்னும் அந்த உள்ளாட்சி பிரதிகளுக்கு ஒரு வாய்ப்பாக அவர் சொன்ன தெளிவா அம்மா அவர்கள் எதெல்லாம் எந்த பில்லெல்லாம் ஆக்ட் ஆயிருக்கோ அது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்ப மேயருக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொன்ன விஷயம் தெளிவா நாங்க பாஸ் பண்ணியிருக்கோம். அவங்களும் சேர்ந்தா அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. நகராட்சியை பொறுத்த வரைக்கும், பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சிஸ்டம் தான் கண்டிப்பா இருக்கும். அது வரைக்கும் unless we change anything. இது வரைக்கும் நாங்க எதையும் சேஞ்ச் பண்ணிடல. இந்த விஷயம் எதையுமே மறைமுகமா செய்ய வேண்டிய கட்டாயம் குழப்பமே கிடையாது. ஒண்ணு மேயருக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லியாச்சு. அப்ப மற்றதெல்லாம் ஏற்கனவே இருந்த அதே மாடல். அந்த சட்ட திருத்தம் கூட ஒரு அச்சத்தின் அடிப்படையில் வெற்றி மீது இருக்க ஒரு நம்பிக்கையின்மையின் அடிப்படையில் கொண்டு வந்தது கண்டிப்பா இல்ல. அது நல்லா இயங்குறதுக்கு இது நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். இந்த மாதிரி parallel power centers கிரியேட் ஆகும். அவங்க கவுன்சிலர்ஸ் எலெக்ட் பண்றது அவங்க பீரியட்ல இருந்த சிஸ்டம் அதுதான். அது அவங்களே மாத்தி இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த அவங்க கொண்டு வந்த அந்த சிஸ்டம் தான். அதுக்கு மறுபடியும் நாங்க கார்பரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கொண்டு போயிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளாட்சியில அம்மாவோட சாதனைகள் அவங்க குறிப்பா சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில சொன்ன 50 வாக்குறுதிகள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த 50ல் 20 ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம்ஸ் கண்டினியூ ஆகும், வலுப்படுத்தப்படும் சொன்ன விஷயம் தான். அது எல்லாமே பட்ஜெட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எங்களை பொறுத்தவரைக்கும் மிச்சம் இருக்கிற 30 விஷயங்கள் அவங்க சொன்ன பல இதுல முதல் நாளே 6 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. 5 கோரிக்கைகள் இப்ப மீண்டும் இப்ப அறிவிச்ச பட்ஜெட்ல இப்ப மீனவர்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை 5000 ரூபாய் உயர்த்தப்பட்டது போன்ற இன்னொரு 5 கோரிக்கைகள் அதுல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேயரை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் நிறைவேற்ற மேயரை பொறுத்த வரைக்கும் இந்த சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி தனக்கு சார்பாக செய்து வெற்றியை தீர்மானிக்கும் அடிப்படையில் இதை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை நீங்க எதிர்கட்சிகள் தரப்புல வைக்கிறீங்க. ஆனா எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் போதிய ஒத்துழைப்பை மேயருக்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கறது அவங்களுடைய வாதம். நல்ல பல திட்டங்களை ஒரு மாநகராட்சி மேயர் செய்தால் அதை எந்த எதிர்கட்சி உறுப்பினரும் மறுப்பதற்கோ வெளிநடப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் புதியதாக ஒரு திணித்து தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உருவாக்கி எதிர்கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தவர்களை கண்டித்து ஒரு கண்டன தீர்மானம், ஒரு நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி அமைப்பு என்பது கிராமப்புற நகர்ப்புற வளர்ச்சிக்கு தான் அந்த கூட்டமைப்பே இருக்கிறது. அங்கே போய் கடந்த கால முதலமைச்சரை கண்டித்து ஒரு தீர்மானம் என்ற ஒரு அவகமான காரியங்களை எல்லாம் அந்த நகராட்சி கூட்டத்திலோ அல்லது மாநகராட்சி கூட்டத்திலோ ஆளுங்கட்சி திமிர்தனத்தோடு நிறைவேற்ற முற்படுவதால் ஏற்படுகிற பிரச்சனைகள், இதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கடந்த முறை கூட வேலூர் மாநகராட்சி மேயரை நீதிமன்றம் கண்டித்து நீங்கள் மன்னிப்பு கேட்கும் என்று சொன்னது எதற்கு? அவர் கமிஷனராக இருந்திருந்தால் கமிஷனராக தான் பணியாற்றி இருக்க வேண்டும்.
மேயருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு கருவியாக அந்த பொறுப்பு பயன்படுத்தப்பட்டதால் நீதிமன்றமே தலையிட்டது. இது போன்ற கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக சம்பவங்கள் இதுபோல் எதையும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட கமிஷனர்களோ மேயர்களோ இல்லை என்று சொல்லலாம். ஆக சபை நடவடிக்கைகளை பொறுத்தவரை அதிமுக அத்துமீறி செய்கிறது என்பதற்கு அடையாளம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கோவி செழியன் அவர்கள் சொன்ன திமிர் என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் திமிர்த்தனமா வந்து அதே நேரத்தில் திமுக வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பிஹேவ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த திமிர் என்றதுக்கு அர்த்தமே வந்து அவங்களோட பிஹேவியர் தான். அந்த இடத்துல நின்று பண்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அங்க சேஷ்டைகள் பாடி லாங்குவேஜ் ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா திமிர்த்தனத்தின் உச்சகட்டம் நான் நினைக்கிறேன். யாரு சட்டப்பேரவையில் எப்படி நடந்துக்கிறீங்க தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. +2 விடைத்தாள் மறுமதிப்பீட்டில் தவறுகள் கல்வித்துறை விசாரணை அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. கிட்டத்தட்ட 6000 சொச்சம் பேர் வந்து மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அதில் 600 விடைத்தாள்களில் தவறுகள் இருந்து மீண்டும் அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறது? இல்லை, கண்டிப்பாக இது கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். நான் இது வந்து லைட்டாக எடுத்துக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஓகே, ஒரு 8.3 லட்சம் பேரில் ஒரு 0.75% அவங்க வந்து ரீவேல்யூவேஷன் கேட்குறது குவைட் நார்மல். இதுக்கு முன்னாலே அதே லெவலில் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த ரீவேல்யூவேஷன் கேட்குறது. ஆனால் நான் ரொம்ப கவலைப்படுதுன்னு நான் நினைக்கிறது வந்து இதில் 8,300 பேர் கேட்குறதுல வந்து ஒரு 600 ஷீட்ஸில் வந்து எவாலுவேஷன் எரர்ஸே இருந்தது அப்படின்னு அரசாங்கமே சொல்லி இருக்குன்றது வந்து ரொம்ப கவலைக்குரியதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து வெரி லார்ஜ் பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜ் வந்து இதனால 25 டீச்சர்ஸ் மேல அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்கன்ற அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இல்ல மொத்த மாணவர்கள்ல 0.7% பேர் தான் மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது குறைச்சு எடுத்துக்கலாமா? இல்ல ஒரே ஒரு மதிப்பெண் கூட பொறியியல் கலந்தாய்வுகள்ல 1000 ரேங்க் வரைக்கும் பின்னாடி தள்ளிடும் அப்படின்னு பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் சீரியஸா பார்க்க வேண்டியது. கண்டிப்பா இது ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டிய விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்துல இல்லாத அளவுக்கு கடந்த 5 வருடங்களாக வந்து இந்த பேப்பர் சேசிங்ன்ற ஒரு தவறான ஒரு பிலாசபி இப்ப இல்லைன்றது நல்ல விஷயம். ஆனா இந்த மாதிரி வந்து 600 பேருக்கு வந்து எவாலுவேஷன் எரர்ஸ் இருந்தது அப்படின்றது ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. ஆக்ஷன் எடுத்ததுனால தான் இந்த இஷ்யூ வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு 600 பேருக்கு வந்து எவாலுவேஷன் எரர்ஸ் இருந்தது என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு இவ்வளவு காம்படிட்டிவா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு மெடிக்கல் கிடைக்கிறதோ இல்லை வந்து இன்ஜினியரிங் கிடைக்கிறதோ அவங்களுக்கு வந்து தள்ளி போகக்கூடிய ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கிறதோ தள்ளி போகுதுன்றது இளம் தலைமுறைக்கு இழைக்கக்கூடிய குற்றம். அந்த செஞ்ச ஆசிரியர்கள் மேல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இன்னும் கூட கடுமையா அந்த சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். ஏன்னா இப்போ வந்து ஒரு இன்கிரிமெண்ட்ல ஒரு ரிடக்ஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிகழ்ந்த ஆசிரியர்களுக்கு. இது வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க கேட்கிற கோரிக்கைகளும் மாதிரி ரொம்ப பேப்பர்ஸ் எங்களை திருத்த சொல்றாங்க அப்படின்னு ஒரு அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க. அதையும் கூட அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அதுவும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். கண்டிப்பா இதை வந்து புரட்சித் தலைவர் அரசாங்கம் எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து 0 டாலரன்ஸ் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இருக்குன்றது. நடந்தது பெரிய குற்றம் தான், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் திமுக ஆட்சியில் இருந்த அளவுக்கு பேப்பர் சேசிங்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த விகிதாச்சார அடிப்படையில் சொல்லுவது என்பது ஏற்புடையதல்ல. ஒரு சிலர் மட்டும் மறுகூட்டலுக்கு விண்ணப்பித்த காலத்தை மாற்றி ஆயிரக்கணக்கான அவர்கள் மறுகூட்டலுக்கு மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்கிற காலமாக இருக்கிறது. இன்னொன்று தேர்வுக்கு போற மாணவர்களோட எண்ணிக்கை கணிசமா உயர்ந்துட்டே இருக்குல்ல. அது சராசரி விகிதாச்சார உயர்வு தான், அது இயற்கையாக. ஆனால் இன்னொன்று, மதிப்பெண் பெற்று நான் தேர்ச்சி அடையவில்லை என்ற மாணவர் மறுகூட்டலுக்கு போவது என்பது அவர்களை காப்பாற்றிக் கொள்ள அடுத்த ஆண்டு ஓராண்டு வீணாமல் இருக்கிறதுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சொன்னதை போல பொறியியல் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மதிப்பெண் மறுகூட்டலில் ஏற்படுகிற அந்த மறுதளிப்பு என்பது எந்த அளவிற்கு மன உளைச்சல் உருவாகி இருக்கிறது என்பதையும் நாம் இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இன்னொன்று, ஒரு சில பக்கங்களே திருத்தப்படவில்லை என்றால் இது என்ன தேர்வு, என்ன ஆசிரியர்கள் என்ற ஒரு ஐயநிலை இருப்பதால் தான் இன்றைக்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரிகிறது. ஆசிரியர் அந்த காரியத்தை செய்தால் மேற்பார்வையிடக்கூடிய அந்த மதிப்பீட்டாளர் என்ன செய்தார் என்ற ஐயமும் இதில் எடுக்கிறது. ஏதோ பொதுவாக ஒரு மாணவருடைய மதிப்பெண் போடுவது, அந்த மார்க்குகளை போடுவது என்பதெல்லாம் எந்த அளவுக்கு சரி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான சான்று. கேள்விகளை தேர்வு செய்வதில் கூட எவ்வளவு குளறுபடிகள் இருந்திருக்கிறது என்பது நமக்கு கடந்த காலங்களில் பல்வேறு செய்திகள் நமக்கு உழவி கொண்டிருந்தது. தேர்வுகள் மட்டுமல்ல, மதிப்பெண் போடுவதற்கு அரசாங்கமே குத்து மதிப்பாக
இந்த பாடங்களுக்கு 10 மதிப்பெண் 8 மதிப்பெண் கூடுதலாக எல்லோருக்கும் உண்டு அறிவிக்கிற சம்பவமும் நடந்திருந்தது இந்த கடந்த காலங்களில் தான். எனவே இது போன்ற குளறுபடிகளை கல்வித்துறையில் அரசு மிகவும் கவனம் காட்டி, நேற்று கூட சட்டமன்றத்தில் எதிரொலித்தோம், 600 தலைமை ஆசிரியர்கள் பணியிடம் காலி இருக்கிறது. 60 டிஇஓ மாவட்ட கல்வியியல் அதிகாரி, தலைமை ஆசிரியரே மாவட்ட கல்வியியல் அதிகாரி விருது பணியாற்றுகிற காரணத்தால் பணிச்சுமை ஏற்படுகிறது. மரியாதைக்குரிய சகோதரர் சொன்னதை போல ஆசிரியர்களுக்கு கூடுதலான காகித அந்த பேப்பர்களை கொடுத்து திருத்தச் சொல்வதால் ஏற்படுகிற இடர்பாடு. ஆக நியாயமாக களையப்பட வேண்டிய மிக முக்கியமான கல்வித்துறை அரசு இன்னும் கவனம் காட்டி அமைச்சரவைகளையோ அதிகாரிகளையோ அதில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தக்கூடிய சூழலை உருவாக்கி ஒரு வல்லுநர் கல்வி வல்லுநர் குழுவை உருவாக்கி இது போன்ற காரியங்களை எதிர்காலத்தில் செய்யாமல் இருந்தால் இன்னும் இந்த துறையில் வளர்ச்சியடையும், குறைகள் குறையும், குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பாக இருக்கும். மதிப்பெண் பார்த்தோம்னா 70 மதிப்பெண்கள் வரைக்கும் டிஃபரன்ஸ் வந்திருக்கு. ஏற்கனவே பெற்ற மதிப்பெண்களோட 70 மதிப்பெண்கள் வரைக்கும் அதிகமாக ஆசிரியர்கள் சொல்றாங்க. 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் ஒரு பேப்பரை வேல்யூ பண்றதுக்கு. 24 பேப்பர் வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பணிச்சுமை, இந்த அழுத்தம் வந்து தவறுகள் நடப்பதற்கான அந்த வாய்ப்புகளை ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இதுல இஷ்யூ வந்து சாம்பிள் செக்குங்க. அதாவது அவங்க சொன்ன மாதிரி இப்போ 20 to 25 நிமிஷம் ஒரு பேப்பர் கரெக்ட் பண்றதுக்காகுது, அவங்களுக்கு கொடுக்கப்படுறது 25 அப்படின்றது கூட பெரிய அளவு சுமையா நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இஃப் யூ லுக் அட் இட் அரௌண்ட் 8 hours தான் வருது உங்களுக்கு வந்து, அதுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சாம்பிள் செக் லெவல் 2ல பண்றது இருக்கு இல்லைங்களா, எத்தனை % நீங்க வந்து அவங்க கரெக்ட் பண்றது 8.3 லட்சம் பேப்பர்னா அதுல எத்தனை % அடுத்த லெவல்ல நீங்க வந்து ரீசெக் பண்ணணும். அதை வந்து ரீசெக் பண்ணாதான் இயற்கையா ஹியூமன் அதுவும் 15% தான் மேல் அதிகாரிகள் வந்து அந்த பேப்பர்ஸ் வந்து செக் பண்றாங்க. அதை வந்து அந்த சாம்பிள் செக்கை கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் புள்ளிவிவர அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10% சாம்பிள் செக் பண்ணணும். அது வந்து இப்ப பண்றாங்களா என்னன்னு தெரியல. அப்படி பண்ணலைன்னா அதை பண்ண வைக்க வேண்டியது அரசாங்கத்துறை கடமைன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசு வரலாறு காணாத அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 24,000 கோடி ஒரு வருஷத்துக்கு தர்ற ஒரே ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம தான். ஆனா அதே நேரத்தில் அவங்க சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஃபில் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1:25, முன்னால வந்து திமுக அரசாங்கத்தில் 1:30, ஒரு ஆசிரியருக்கு 30 மாணவர்கள் இருந்தது. இன்னைக்கு ஒரு ஆசிரியருக்கு 25 குறைஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். வேற எங்கேயுமே இந்தியாவில் இல்லாத அளவுக்கு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ மிக அளவாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 83,000 ஆசிரியர்கள் போல ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். அவங்க சொன்ன அந்த டிஓ வேகன்சி, சிஓ வேகன்சி வந்து இப்போ ப்ரொமோஷன்ல அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. அவங்களுக்கே தெரியும் இந்த ஒரு வாரத்தில் வந்து அந்த ப்ரொமோஷன் முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணப்பட போகுதுன்னு தெரியும். அதனால தான் அது வந்து இஷ்யூவை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசிரியர்களும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயமாக இனிமே எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்க நம்பலாம். தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. திமுகவினர் அமளியால் பேரவை ஸ்தம்பிப்பு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. உண்மையிலேயே திமுகவின் நடவடிக்கையால் தான் பேரவை முடங்கி போகிறதா, இல்லை எதிர்க்கட்சி அப்படிங்கிறதுனால இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதா நீங்க பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக முறைப்படி இந்த அவையை நடத்த வேண்டும் என்று எடுத்து வைக்கிற நல்ல பல விஷயங்களை ஆளுங்கட்சி புறந்தழுகிற காரணத்தால் அவ்வப்போது ஏற்படுகிற ஒரு அமளி துமளி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற தளபதி அவர்கள் முழுமையாக ஆளுங்கட்சியுடைய நல்ல பல திட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம், சபாநாயகரை வரவேற்கிறோம், ஆளுங்கட்சி வாழ்த்து சொல்லுகிறோம் என்று ஜனநாயக முறைப்படி இந்திய திருநாட்டில் ஆளுங்கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்து தன் இருக்கையில் அமர்ந்து பணியை துவக்கியவர் தளபதி. எனவே தினசரி நடக்கக்கூடிய சங்கடங்களை பார்க்க வேண்டுமானால் ஆளுங்கட்சிக்காரர்கள், அமைச்சர்கள் அல்லது சபாநாயகர் முறை தவறி எதிர்க்கட்சிகளை வசைபாட வேண்டும், அவர்களுடைய பணியை முடக்க வேண்டும் என்ற சூழல் ஏற்படுகிற பொழுதுதான் இதுபோன்ற அமளிகள் தவிர்க்க முடியாமல் ஏற்படுகிறதே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது, குறைகளை போக்கச் சொல்வது, மக்கள் பிரச்சனைகளை கூர்ந்து பாருங்கள் என்று அமைச்சர்களை, அரசாங்கத்தை கவனத்தின் பக்கம் ஈர்ப்பது, இதுதான் எதிர்க்கட்சியுடைய கடமை. ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது ஆளுங்கட்சிக்காரர்கள் எப்படியெல்லாம் எங்களை புகழுகிறார்களோ துதிபாடுகிறார்களோ அந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும், இல்லை எல்லாம் உங்களுக்கு அந்த வாய்ப்பில்லை என்று ஒரு ஜனநாயக படுகொலை செய்கிற காரியத்தை தான் சபாநாயகரும் மேற்கொள்கிறார், அதற்கு அமைச்சர்களும் துணை போகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக, கருத்தாக நேற்றைய தினம் நடந்த அமளி துமளி கூட நடந்து முடிந்தது. மெயின் பிரச்சனை இந்த சட்டமன்றத்தில் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, எந்த கட்சிக்குமே ஒரு சென்ட்ரல் தலைமை இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 89 உறுப்பினர்கள்ல
குறைஞ்சது ஒரு 5 கோஷ்டியா இருந்து பிஹேவ் பண்றாங்க. யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. ஒரு கட்டுப்பாடே இல்லாத காட்டாறு மாதிரி பின்னால இருந்து ஒரு 2 பேர் அன்பழகனும் ரங்கநாதன் அவர்களும் எந்நேரம் ஒரு பாடி லாங்குவேஜ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. கொறடா ஒண்ணு சொல்லுவாரு, அந்த பக்கம் இருக்கிற ஒரு உதவி தலைவர் ஒண்ணு சொல்லுவாரு, தலைவர் ஒண்ணு சொல்லுவாரு. யாரு பேச்சையும் கட்டுப்படாத ஒரு டீம் வந்து அங்க இருந்துட்டு இருக்கு. அதனால புதிய செய்தியா இருக்கு. இது வரைக்கும் தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி வந்தது. எப்படி வேண்டாலும் கேட்காம ஒரு ஆளுங்கட்சியுடைய அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அவையில் பதிவாக சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது என்றால் நியாயமான கருத்துக்கள் கூட ஊடகத்திலோ பத்திரிகையிலோ வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதும் ஜனநாயகத்தில் சட்டமன்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது தோழருக்கும் தெரியும், ஊடகத்தை சார்ந்த உங்களுக்கும் தெரியும். நாங்கள் தெரிவிக்க விரும்புவது 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள சபையில் ஒரு பிரச்சனை எழுப்புகிற பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பாளரோடு எழுந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன் கேட்பது என்ன தவறு இருக்க முடியும்? இதற்கு தலைவரோ துணைத் தலைவரோ கொறடாவோ மீறி செய்கிறார் என்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது குற்றமுறை சொல்லிவிட முடியுமா? என் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நான் விளக்கம் கேட்கிறேன், எனக்கு ஒரு ஐயப்பாடு, அமைச்சருடைய பதில், விளக்கம் கேட்கிறேன் என்று நான் கேட்கலாம். கேட்பதற்கான உரிமை உண்டு. எனக்கு ஒரு புது சட்டமன்ற உறுப்பினர், நான் 2ஆம் முறை என்பது வேறு, புதிய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சருடைய பதிலில் ஏதோ ஒரு சந்தேகம் வருகிறது, பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன் கேட்கிறார், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்கிறார், தருவதில் சபாநாயகருக்கு என்ன சங்கடம்? அப்படி கேட்டால் இவர்கள் சொல்லுவது நீங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறீர்கள். எப்படி? இல்ல கூட போன வாட்டி மேயர் தேர்தலை பத்தி சொன்னாங்க. மேயர் தேர்தலுக்கு உண்டான ஆக்ட் பாஸ் பண்றப்ப கூட யார் பேசுனதுல கூட ஒருத்தருக்கு பேசுறா, ஒருத்தங்க பேசுறாரு, 2 பேரும் பேசல. நீங்கள் தயவு செய்து அரசியலை அரசியலாகவே பார்த்து பேசுவது என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் முறைப்படி அவை நடவடிக்கைகளில் கூர்ந்து பார்க்கக்கூடிய நல்ல ஒரு மதிப்பீட்டுக்குரிய சட்டமன்ற உறுப்பினர். நான் சொல்ல விரும்புவது, மாநகராட்சி தேர்தல் திருத்தம் கோரிய பொழுது மா சுப்பிரமணி பேசினார், சம்பந்தப்பட்ட மேயராக இருந்தவர். நகராட்சி திருத்தம் கொண்டு வந்த பொழுது தாம்பரம் நகரசபை தலைவர், இப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா பேச முற்படுகிறார், சபாநாயகர் மறுக்கிறார். ஊரக வளர்ச்சித்துறை உள்ளாட்சித்துறை சம்பந்தமாக வரும் பொழுது அண்ணன் ஏவா வேலு பேசினார், அமைச்சராக இருந்தவர், கிராமப்புறத்தை சார்ந்தவர். நாங்கள் 3 பேரை தேர்வு செய்து மையப்படுத்தி பேச முற்படுகிற பொழுது எந்த பில் வருகிறது என்று தெரியாமல் எஸ்.ஆர். ராஜாவா வேலுவா என்ற ஒரு நிலைமை வந்த பொழுது உங்களால் ஏற்படுத்தப்பட்ட குழப்பமே தவிர எங்களிடம் குழப்பம் இல்லை. 3 பேரை பட்டியல் போட்டு சொல்லுகிறேன். ஆளும் கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற போது அதற்கு ஆளும் கட்சி தரப்பில் இருந்து எதிர்கட்சிக்கு விளக்கம் சொல்றது, அந்த விமர்சனங்களை எதிர்கொள்றது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான பார்வையாக இருக்கும். ஆனா நேத்து சேகர் பாபு விஷயங்கள்லாம் சட்டமன்றத்தில் பேசப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து நீண்ட விவாதம் நடந்திருக்கு. சேகர் பாபு யாருக்கு நியாயமா நடக்கணும், யாரை பத்தி அவர் பேசணுங்கிறதெல்லாம் எந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா? இந்த மாதிரி தேவையற்ற சர்ச்சைகளை இரு தரப்பில இருந்தானே எழுப்புறீங்க. சேகர் பாபு அவர்கள் பயன்படுத்திய சொற்கள், எடுத்த பாடி லாங்குவேஜ், நீங்க அந்த இடத்துல இருந்து பாருங்க, கண்டிப்பா அதை ரீப்ளே பண்றப்ப உங்களுக்கே தெரியும், அவருக்கே தெரியும் அந்த பிஹேவியர் வந்து எவ்வளவு அன்பார்லிமெண்டரின்னு. ஓகே, சோ அதனால அதுக்குள்ள நம்ம அன்பார்லிமெண்டரி எதையாக சொல்ல குறிப்பிட்ட பேச்சு வார்த்தை என்ன வார்த்தை பேட்ட வார்த்தைகளை பேசுறது நல்ல வார்த்தையா? வைகுண்டத்தை வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டுவார்களா? நான் பார்லிமெண்ட் வேடா, அநாகரிகம் வேடா? இல்ல இன்னொன்னு சொல்றேன், அதுல கண்டென்ட் ஒண்ணு, ஸ்டைல் ஒண்ணு. பேசின விதம் வந்து இங்க பாருங்க, 10 லட்சம் வீடு கட்டுவீங்க அப்படின்னு கமிட் பண்ணிருக்கீங்க, என்ன கட்டிட்டீங்க, 56,000 வீடு தான் கட்டி இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுல வந்து எப்படி வந்து ஒரு டிஸ்டார்ஷன் ஆஃப் ட்ரூத் பாருங்க. போன பீரியட்ல எல்லா வீடுகளும் சேர்த்து 8,01,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு 5 வருஷத்துல. திமுக பீரியட்ல அவங்க கெட்டினதே 2 லட்சத்துக்கும் கீழே தான் மொத்தம் வந்து. இப்போ வந்து 4 மடங்கு அதிகமா வீடு கட்டி கொடுத்த ஒரு அரசாங்கத்தை பார்த்து கண்டென்ட்ல கம்ப்ளீட்டா ராங் கண்டென்ட். 56,000 வீடு தான் நீங்க கட்டினீங்க. செய்தி என்னன்னா, கடந்த முறை 34% தான் உங்களால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மட்டுமே பதில் இல்லையே. மீண்டும் 20 லட்சம் வீடுகள் என்று சொல்லி இருக்கிறீர்களே, இதையே செய்யாத நீங்கள் இதை எப்படி செய்வீர்கள்? விவாதம் ஆரம்பத்தில் இப்படிதான் திட்டங்கள் தொடர்பாக, சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தான் தொடங்குது. விவாதம் ஆரம்பத்தில் ஆளுங்கட்சி உறுப்பினர் எழுப்பினாலும் சரி, எதிர்கட்சி உறுப்பினர் கேள்வி எழுப்பினாலும் சரி, தொடக்கத்தில் இப்படிதான் இருக்கு. ஆனா இறுதியில இல்ல அதை நோக்கி நகர்ற பாதைன்னு வருகிற போது தனிநபர் விமர்சனங்களாக பேசு, எந்த யாருடைய பெயரை சொல்றது, முதலமைச்சர் பெயரை சொல்றது, முன்னாள் முதலமைச்சர் பெயரை சொல்றதுங்கிறதுல பிரச்சனை. சேகர் பாபு யாருக்கு நியாயமா நடப்பாரு, போன ஆட்சியிலையும் போன கட்சியிலையும் இப்படிதான் இருந்தாரு, இந்த கட்சியிலையும் அவர் இப்படிதான் இருப்பாரு, நாளைக்கு எப்படி இருப்பாரோன்னு பேசுறது, இதெல்லாம் தமிழக மக்களுக்கு தேவையா? இதுக்காக தான் அதிமுகவை ஆளுங்கட்சியாகவும் திமுகவை எதிர்கட்சியாகவும் மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்றங்களுக்கு அனுப்புனாங்களாங்கிற கேள்வி எல்லா சாமானிய மக்களுக்கும் வரத்தான செய்யும். பாருங்க, இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும்
கம்பேர்ட் டு அவங்க டிஎம்கே பீரியட்ல இருந்து 2006 2011 இருந்த சட்டமன்றத்தை விட அதிகமான நேரம் இயங்கிட்டு இருக்கிற சட்டமன்றம், அதிகமான பில் பாஸ் பண்ற சட்டமன்றம். அதனால அந்த சட்டமன்றத்துடைய ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறனை பத்தி யாரும் கேள்வி எழுப்ப வேண்டியதில்லை. கண்டிப்பா அது இருக்கு. அதே நேரத்தில் ஹீட் அதிகம், சண்டை அதிகம், ஃபைட் நிறையவே இருக்கு இந்த இடத்துல. ஆனா இதுல எனக்கு என்னதுன்னா ஒரு முக்கியமான மாற்றம் சென்ற சட்டமன்றங்களுக்கும் இந்த சட்டமன்றத்துக்கு என்ன வித்தியாசம்னா, பிரதான எதிர்க்கட்சியா வர்ற ஒரு கட்சி தன்னுடைய உறுப்பினர்களை எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாம இருக்கிறது அதிசயம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. 89 பேர் இருந்தாலும் கூட ஒரு எந்த கண்ட்ரோலும் இல்லாம அவங்கவங்க என்ன ஒண்ணு செய்யணும் செஞ்சுட்டு போங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு அந்த போக்கு கையாளுகிற தன்மை அல்ல. எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையா இருக்கிற உறுப்பினர்கள் அப்படிங்கிற அடிப்படையில தேவையில்லாம ஒரு அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்றது, ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்களை தொடர்ந்து பதிவு செய்வதன் மூலமாக மக்களுக்கு ஆளுங்கட்சி மீதான ஒரு வெறுப்பை கொண்டு வரணும்னு செயல்படுகிறது. இந்த நோக்கம் தான் பிரதானமாக இருக்கா? ஒரு குஸ்தி மைதான ரீதியில வர நேற்றைய தினம் சேகர் பாபு பேசிய 25 நிமிடங்களில் ஆளுங்கட்சிக்காரர்கள் பார்த்த வண்ணம் அனைத்து அமைச்சர்களும் குறுக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நகர்ந்து கொண்டிருப்பதை மரியாதைக்குரிய தோழர் நன்றாக அறிவார். ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி, ரோப்கார் திட்டம் அறிவித்தீர்கள் என்னானது? எதிர்க்கட்சி கேட்க கூடாதா? இல்ல, நான் சேகர் பாபு விஷயத்தை மட்டும் நான் பேசுறேன். இந்த பேரவை தொடர் முழுவதுமாக நீங்க பாருங்க, முன்னாள் முதலமைச்சர் பேரை சொல்றதா, இன்னாள் முதலமைச்சர் பேரை சொல்றதா, எப்படி கூப்பிடணுங்கிறதுல பிரச்சனை, சபை நேரம் வீணடிக்கப்படுகிறது. சேகர் பாபு யாருக்கு நியாயமா நடப்பாருன்னு சொல்லி அது சம்பந்தமாக விவாதம் நடந்து அது அந்த நேரம் வீணடிக்கப்படுகிறது. சபை நேரம் இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள், திட்டங்கள், நிறைவேற்றப்படாத திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் பற்றி பேசணுமா? இந்த தனிநபர் விமர்சனங்கள்ல தொடர்ச்சியா சிக்கிக்கிட்டு இந்த நேரங்கள் விரைவாக மக்களுடைய வளர்ச்சி திட்டம் குறித்து ஆரோக்கியமான விவாதத்தை மேற்கொண்டால் தான் நாட்டுக்கும் நல்லது, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிக்கும் அழகு, அது சட்டமன்ற பேரவைக்கும் பெருமை. அது மாறுபட்ட கருத்து அல்ல. ஆனால் வலிய வம்பு இழுத்து ஒரு பிரச்சனையை உருவாக்குவதே ஆளுங்கட்சிக்காரராக இருந்தால் நியாயம் கேட்பது எதிர்க்கட்சியுடைய கடமை அல்லவா? ஒரு மூத்த தலைவர், 13 முறை வெற்றி பெற்ற தலைவர் பெயரை சொல்லி பச்சையாக பேசுகிறார். நாங்கள் குறுக்கிட்டு சொல்கிறோம், சபாநாயகரை மன்னிக்க வேண்டும், ஒரே நிமிஷம், சபாநாயகர் இருந்து அவர் பெயரை தானே சொல்லுவார்கள் என்கிறார். அப்பொழுது நாங்கள் கேட்டோம், ஒரு மூத்த தலைவர் பெயரை சொல்லி ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் கொச்சைப்படுத்துவாரையானால் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா என்று சொல்லலாமா என்று கேட்டோம். நேற்று திமுக உறுப்பினர்கள் சபாநாயகர் ஒழிகன்னு பேசினதாக செய்தி வந்தது. எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் வந்தது? எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சபாநாயகர் ஆக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன் உட்காருங்கள் என்று சொல்லுகிறார். உட்கார்கிறோம், மறுபடியும் வருகிறோம், உட்கார்களை அமைதிப்படுத்துகிறேன் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. நேற்றையும் சபை நடந்து கொண்டிருந்த பொழுது மரியாதைக்குரிய கைத்தொழில்துறை அமைச்சர் OS மணியம் எழுந்து நீதிமன்றத்தில் மதுரை மாவட்டத்தில் உங்கள் மாவட்ட செயலர் தாக்கப்பட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று ஆரம்பித்தார். நாங்கள் குறுக்கிட்டு சொன்னோம், நீதிமன்றத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேசக்கூடாது என்று எங்களை பலமுறை உட்கார வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது அமைச்சர் பேசுகிறார், நீங்கள் அனுமதிக்கிறீர்கள், இது முறையா? அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள். 25 நிமிடம் விவாதம் கேட்கிறோம், மறுக்கிறார். அவை முன்னவரை எழுந்து பிரச்சனையை பேசுகிறார், சபாநாயகர் கேட்க மறுக்கிறார். ஒரு கட்டத்தில் சபாநாயகர் கேட்க மறுக்கிறாரு, ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாருங்கிறதுலாம் உங்களுடைய குற்றச்சாட்டு சபைக்கு உள்ளாக நடக்குது. அங்க பிரச்சனை வருகிற போது நீங்க வெளியில ஊடகங்களுக்கு தகவல் சொல்றீங்க, மக்கள் மன்றத்துக்கு அந்த தகவல் போய் சேர்க்கிறது. எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சபாநாயகர் ஒழிகன் நீங்க எப்படி அங்க உள்ள பேச முடியும்? அதுவும் மரபு தவறிய, மரபு மீறிய நடவடிக்கை. பலமுறை வலியுறுத்தியும் சபாநாயகர் கண்டுகொள்ளாத வகையில் துணைத் தலைவராக இருந்த துரைமுருகன் உச்சநீதிமன்றத்தில் உள்ள பிரச்சனைன்னு ஆரம்பிக்கிறார். அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்க. நீங்க அவருடைய போக்கையும் பார்க்கணும். சபை உறுப்பினர்களுடைய முழு அதிகாரம் படைத்தவர் சபாநாயகர் இருந்து மாறுபட்ட கருத்து அல்ல, எங்களை பாதுகாவலரும் அவர்தான். ஆனால் ஒருதலை பட்சமாகவே நடந்து கொள்வேன் என்பது அவருடைய கவனத்தை ஈர்க்க அமைச்சருடைய கருணையால் அவரை சரியாக எங்கள் பக்கம் பார்க்க வையுங்கள் என்று சொல்லுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களால் எழுப்பப்படுகிற ஒரு ஜனநாயக அமளிதான். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து பேசுவதற்கு வந்தா அதற்கான நேரத்தை கொடுக்கிறது கிடையாது, போதுமான நேரம் ஒதுக்கப்படுறது இல்ல. இத்தனை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தான் பேசணும் அப்படின்னு வரையறை சொல்கிறது. ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் சார்பாக இங்க விவாதம் நடக்கிறது. இந்த கட்சியில இருந்து அந்த கட்சியில போனவங்க பத்தி விவாதம் நடக்கிறது. இதெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயமா? இத ஆளுங்கட்சியே தொடர்ச்சியாக அதை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. கண்டிப்பா இல்ல. அதே நேரத்தில் டாக்டர் செலியன் சொன்னாரு, ரோப்கார் பிரச்சனையில அவர் எடுத்து பேசுறாரு, முழுமையா பேசினாரு. உடனே எந்திரிக்கிறாருங்க அறநிலையத்துறை அமைச்சர் எழுந்து சோளிங்கர் பழனி 2 ரோப்காரும் எந்த கம்பெனி கொடுத்திருக்கு, எங்க டெண்டர் விட்டுருக்கு, ஏன் கேன்சல் பண்ணோம், ஏன் ரிட்டர்ன் இஷ்யூ பண்ணோம், எழுந்து நின்று பேசுறப்ப அவர் புது அமைச்சர்ன்றதுனால அவர் மேல அந்த அளவுக்கு பூமிங் பண்றது, போய் காட்டு கத்தல் அந்த நேரத்தில் அவர் புது அமைச்சர் முதவாட்டி நாலு வார்த்தை தலைவியை பத்தி பேசத்தான் செய்வாங்க. அதை பார்த்துட்டு இதை பேசக்கூடாது, ரோப்கார பத்தி பேசு, ரோப்கார பத்தி பேசு, ரோப்கார பத்தி தெளிவா வச்சிருக்காங்க. என்ன நடந்தது, பழனியில ஏன் ரீடெண்டர் விட்டோம், சோளிங்கர்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எந்த கம்பெனி கொடுத்திருக்கோம், இது எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரு அமைச்சர். ஆனா அந்த அளவுக்கு அவர் மேல தாக்குதல் அவசியம் தானா? என்னோட கேள்வி இதுதான். சேகர் பாபு பேசும்போது
தங்க தமிழ்ச்செல்வன் நீ பேசு நேரடியாக நீங்க கேட்ட கேள்விதான். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க வந்து புதிதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு சில விதிகள் தெரிஞ்சுக்கிறதுலயோ பேசுறதுலயோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த புரிதல் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிறார், அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்க ஆங்கிலத்திலே கேள்வி கேட்பீங்க, அதை ஆங்கிலத்துல சரிவர பதில் சொல்ல முடியாத இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் பதில் சொல்லும் போது நீங்க சொல்லக்கூடாது சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொல்றதுங்கிறதும் ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடி. கேட்கிற கேள்விக்கு பதில் வருதா சட்டமன்றத்துலங்கிறது முக்கியமா இல்ல நாங்க ஆங்கிலத்துல கேட்போம் அவர் உடனே புரிந்து கொண்டு அதை பதில் அளிக்கணும்னு நிர்பந்தப்படுத்த இல்ல சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பும் போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எழுந்து அதிகாரியிடம் பதில் பெற்று கூட பதில் சொல்லலாம், அதுதான் மரபு. ஆனால் சபாநாயகர் வேண்டுமென்றே ஒரு உறுப்பினரை எழுப்பி விட்டு எங்களுக்கு பதில் சொல்ல செய்கிறார்கள். நாங்கள் கேட்டோம் நீங்களா பொருளாதாரம் அடிப்படையில நாங்கள் கேட்டது நிதி பொருளாதார அடிப்படையில நான் பேச போறேன், சில டெக்னிக்கல் விஷயங்கள் உள்ள இருக்கு, அது ஆங்கிலத்துல பேசினாக சரியாக இருக்கும்னு கேள்வி கேட்கிறவரே சொல்கிற போது அது ஆங்கிலத்திலேயே சரியாக அந்த டெக்னிக்கல் விஷயங்களுக்கு பதில் சொல்றது ஏன் சரியா இருக்க முடியாத ஒரு ஆளுங்க சொல்ல வேண்டிய பொறுப்பு அமைச்சர்களுக்கு இல்லையா? எல்லா அமைச்சர்களுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் இருக்கா? இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. உரிய அதிகாரிகள் இல்லையா எழுது சொல்ல முடியுமா? உறுப்பினருக்கு ஏது உரிமை? நீங்க தகவல் தானே பெற முடியும் அதிகாரிகள்ட்ட இருந்து, அது உத்தரவாதம் பெற விரும்புகிறோம். இது ஒரு அதிகாரிகள்ட்ட இருந்து தகவல் தானே நீங்க பெற முடியும். இல்ல உத்தரவாதம் பெற விரும்புகிறோம். அதிகாரிகள்ட்ட இருந்து தகவல் பெறுகிறோம் என்பது நீங்க கேட்கிற பதிலாக சொல்கிற போது ஆங்கிலத்துல அதாவது தகவலை தெரிந்து கொள்கிறோம் என்பது வேறு, அமைச்சர்கள் உத்தரவாதத்தை பெறுகிறோம் என்பது வேறு. அமைச்சர் தர வேண்டிய உத்தரவாதத்தை விளக்கத்தை அரசின் தரப்பு நிலைமையை சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதற்கு சபையில் ஏது அதிகாரம்? அது எப்படி வழங்க முடியும்? அவை முன்னோர் வழங்குவாரா, சபாநாயகர் வழங்குவாரா? முன்னுதாரணம் நீங்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் எவ்வளவு அரசியல் சட்டமன்ற உறுப்பினர்களை நேர்காணல் நடத்தியிருக்கிறீர்கள். இதுவரை இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் காமராஜர் காலத்தில் தான் இருந்திருக்கிறதா? நான் கேட்க வருவது அமைச்சர்களிடம் பெற வேண்டிய உத்தரவாதத்தை சட்டமன்ற உறுப்பினர் எப்படி வழங்க முடியும்? உத்தரவாதம் கேட்கலாம். ஹைலி இம்மாரல் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி வியூகம் என்ன வகுத்தாங்கன்னா, இங்கிலீஷ்ல பேசினா அது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல நேஷனல் இங்கிலீஷ்ல போனா எதையும் பதிவு பண்ணிடலான்ற எண்ணத்துல 5 நிமிடத்துல ஒரு 5 கம்ப்ளீட்லி ராங்கான கருத்துக்களை பதிவு பண்றாரு. அந்த டயத்துல அமைச்சர் அவர்களுக்கு ஆங்கிலம், அந்த ஆங்கிலம் அவருக்கு நல்ல ஆங்கிலம் தெரியும், ஆனா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல லேமன் பிரதர்ஸ் இங்கிலீஷ்ல அது டெக்னிக்கல் டேர்ம் சொல்றாங்க. அதுல அந்த ஜார்கன், அதுக்கு பேர் வந்து டெக்னிக்கல் டேர்ம் கிடையாது, ஜார்கன். அதை யாருக்கும் புரியாத ஒரு ஜார்கனை பேசி தவறான கருத்தை பதிவு பண்ணி விஷன் 2023ல நீங்க சொன்ன growth ரேட்டுக்கும் இங்க இருக்கிற growth ரேட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலா விஷன்ல சொன்ன growth ரேட்டை விட அதிகமா வளர்ந்திருக்கும்ன்றது நிஜம், அவருக்கும் தெரியும் அந்த நிஜம். இந்த நான் ஸ்ப்ரெட் ஷீட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட் எடுத்து காட்டுறது, அந்த ஷீட்டை யாருக்கும் கொடுக்கல. அந்த ஸ்ப்ரெட் ஷீட் நான் வந்து போட்டிருக்கேன். சரி, இது என்ன வியூகம்? இது வந்து கம்ப்ளீட்லி இம்மாரல் நான் நினைக்கிறேன். அது வந்து திருக்குறளையும் திருவள்ளுவர் பாரதி பாட்டையும் சொல்லி 3 தலைமுறை நாங்க எப்படி இருந்தோம்னு சொல்லி தமிழ்ல அழகா பேசி எதற்காக வந்து ஒரு டெக்னிக்கல் ஜார்கனை, தேவையில்லாத டெக்னிக்கல் ஜார்கனை அந்த இடத்துல பதிய வச்சு என்ன ஐடியானா இது வந்து இங்கிலீஷ்ல பேசினா யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்றது. அப்ப நான் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய என்னுடைய கடமை நினைக்கிறேன். அவர் சொல்லி நான் பேசுறேன், நான் கேட்டு அவர் பெர்மிஷன் பண்ணாரு சார் ஸ்பீக்கர். தூண்டி விட்டு பேசினாங்கன்ற அவசியம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அந்த இடத்துல வந்து ஸ்பான்டேனியஸா நான் எழுந்து ரெஸ்பாண்ட் பண்ணேன். அதுக்கு வந்து அவரு ஒத்துக்கிட்டாரு. சபாநாயகர் மறுக்கிறாரு, அதுதான் புரியவில்லை. நாங்கள் கேட்கிறோம், தமிழ்லயே கேட்கிறோம். சாமி கேட்கிறார், விளக்கம் தேவை, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தேவை. சரி, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். திமுக சட்டமன்றத்துக்கு வரணும், ஆனா எதிர்க்கட்சிகளும் வரணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவர் வந்து அண்ணா. காமராஜர்லாம் தோக்கக்கூடாது, மக்களுக்காக உழைச்சவங்க தோக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் அண்ணா. அவங்க வழித்தோன்றலில் வரக்கூடிய இந்த இரு கட்சிகளும் சட்டமன்றத்தை நேரத்தை வீணடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தி, வரக்கூடிய நாட்கள்ல லோக்சபா டிவியே சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடங்க போறதாக ஒரு செய்தி இருக்கு. ஏற்கனவே ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது, இதற்கு நிறைய நிதி ஆதாரம் தேவைப்படுகிறது, அந்த உபகரணங்கள் எல்லாத்தையும் எங்களால் பராமரிக்க முடியாது, சட்டமன்றம் நடக்காத நாட்கள் அந்த உபகரணங்களை எங்களால் பராமரிக்க முடியாத நிறைய காரணங்கள். இப்ப நேரடியாக நாடாளுமன்ற இந்த விஷயத்துல தலையிட போகிறது. என்ன மாதிரியான நடவடிக்கைன்னு இதை நீங்க பாக்குறீங்க? ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்ன? எனக்கு ஒரே ஒரு ஆங்கிள் தான் இதுல வந்து மாற்று கருத்து இருக்கேன். ஒரு சபாநாயகருடைய அத்தாரிட்டி வந்து எது ரெக்கார்ட் ஆகப்படுது, எது ரெக்கார்ட் ஆகாதுன்றது வந்து ஸ்பீக்கருடைய அத்தாரிட்டி. அது வந்து டைல்யூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்ட் டெலிகாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ண இடங்கள்ல சட்டமன்ற நிகழ்வுடைய தரம் உயர்ந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா கேரளாவே ஒரு பெரிய ஓமை. டைரக்ட் டெலிகாஸ்ட் இருந்துமே அவ்வளவு சினிமா வில்லன் தனமான விஷயங்கள்லாம் அந்த சட்டமன்றத்தில் நடந்தது. அதனால ஒரு தரம் கூடியிருந்தது நான் ஒத்துக்கிடல.
டிவி இருக்கின்றதுனாலே டிவிக்காக பேசுற ஒரு பாங்கு அதிகமாயிருமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருக்கு. மெயின் திங் அந்த 60 கோடி பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஸ்பீக்கருடைய அத்தாரிட்டி டைல்யூட் ஆகப்படும். இந்த எது பதியப்படுகிறது எது பதியப்படக்கூடாது என்பதுல இன்னைக்கு அந்த அத்தாரிட்டி அவருக்கு இருக்கிறதுனால ஒரு டிசிப்ளின் இருக்கு சபையில. சட்டமன்றம், தமிழக சட்டமன்றத்துடைய ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் போன 5 வருஷத்துலயும் சரி, இப்ப நடந்த 70 நாட்கள்லயும் சரி, மற்ற எந்த சட்டமன்றத்துக்கும் நம்ம குறைஞ்ச உற்பத்தி திறன் கிடையாது. நம்ம உற்பத்தி திறன் எத்தனை பில்ஸ் பாஸ் பண்ணோம், நம்ம நெறி தவறி சட்டம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதான குற்றச்சாட்டு, ஆளுங்கட்சியோட குற்றச்சாட்டு. அவங்களே தானே கேக்குறாங்க நேரடி ஒளிபரப்பு செய்யுங்க. அப்படி நடந்தா கூட அவங்களுடைய மாண்பு தானே அது மக்களுக்கு தெரிய போகிறது. அவங்க என்ன பேசுறாங்கன்னு தானே வெளியில தெரிய போறது. இதுல என்ன சிக்கல் இருக்க முடியாது. இப்ப வந்துட்டு இருக்கிற ஸ்னிப்பெட்ஸே பாத்தீங்கன்னா, இப்ப போட்டுட்டு இருக்கிற பத்திரிகைகளுக்கு கொடுத்த ஸ்னிப்பெட்ஸ்ல எந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் அவங்க உபயோகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வெளியே வரத்தான் செய்யுது. இப்போ இது எதுவுமே கொடுக்காம இருக்கல. உங்களுக்கும் தெரியும் அதுல என்ன ஸ்னிப்பெட்ஸ் அவங்க ரெக்கார்ட் பண்றாங்களோ அதை ஸ்பீக்கர் அலோவ் பண்ற அந்த ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு தான் இருக்கு மீடியாவுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் முழுமையா சைமல்டேனியஸா உடனே டெலிகாஸ்ட் பண்றது, இன்ஸ்டன்டேனியஸ் டெலிகாஸ்ட் தான் நம்ம பேசுறது. அது குறிப்பாக தரத்தை உயர்த்திடும் நான் நினைக்கலங்க. நீங்க வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பது, ஆளுங்கட்சி தரப்பில் நேரடி ஒளிபரப்பு தேவை என்று சொன்ன பொழுது அமைச்சர்களும் முதலமைச்சரும் சொன்னது கூடுதலாக நிதி சுமையாகும். இதுதான் சொன்ன விளக்கம். ஆனால் சகோதரர் டெக்னிக்கல் ப்ராப்ளம், சபாநாயகருடைய உரிமை பறிக்கப்படும், அனைத்து தரப்பு செய்திரும், இப்படி ஒளிபரப்பிய மாநிலங்களில் என்ன வளர்ச்சி கண்டது என்பதெல்லாம் சகோதரர் சொல்லுகிறது. அது தலைமையின் கருத்தா தங்களுடைய கருத்தா என்பது வேறு. ஆனால் எங்கள் தரப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சட்டமன்ற நிகழ்வில் நேரடியாக ஒளிபரப்புவோம் சொன்னோம். இன்றைக்கும் வரவேற்கிறோம். அப்படி வந்தால்தான் இவர்கள் சொல்லுவதை போல் எங்களை பாடி லாங்குவேஜ் என்று சொல்கிறாரே, கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய பாடி லாங்குவேஜ் தோழருக்கு தெரியாதா? ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எங்களை ஒருமையில், எங்கள் தளபதி பேசுகிறார், ஒருமையில் திட்டுகிற காட்சி தோழருக்கு தெரியாதா? ஆக எது எப்படியாக இருந்தாலும் கட்டுப்பாடுடைய இயக்கம் திமுக, கட்டுப்பாடோடு எதிர்க்கட்சி கடமையை செய்ய வேண்டும் என்று கருதுகிற தலைவர்கள் திராவிட முன்னேற்றத்துடைய தலைவர்கள். ஆக முழுமையாக வரவேற்கிறோம். அப்படி இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் இதை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய தலைவர். எந்த ஐயத்துக்கும் உட்பட்டவர்கள் அல்ல, எந்த மாறுபாடுக்கும் உட்பட்டவர்கள் நாங்கள் அல்ல. வரவேற்கிறோம். நேரடி ஒளிபரப்பு சட்டமன்றத்தில் நிகழ்த்தப்பட வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.